வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. நான் ஆர் தேவப்பிரியன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். உதகையில் 70வது குடியரசு தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உதகை அரசு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். பிறகு கோத்தார், தோடர் மற்றும் இருளரின மக்களின் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி வேலூர் மாவட்டம் ஆயர்பாடி கிராமத்தில் ஆசிரியர் ராமன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிராமத்தின் வரவு செலவு கணக்குகள், நிதி இருப்புகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களிடம் ஆட்சியர் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கிராமத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உதவிகளை கோரிக்கையாக ஆட்சியரிடம் முன்வைத்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய இளைஞர் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் கடலூர் சார் ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார். தொடர்ந்து ஏராளமான இளைஞர்கள் முகாமில் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் வங்கிக் கணக்கு தொடங்கி ஊக்கத்தொகை அளித்தனர். கொச்சலூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக முன்னாள் மாணவர்கள் சார்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் 7.5 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து தந்துள்ளார்கள். ராயக்கோட்டை அரசு பள்ளியில் 1986ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் ஒன்று கூடி தாங்கள் படித்த போது பள்ளியில் இல்லாத வசதிகளை ஏற்படுத்தி தர முடிவு செய்தார்கள். அதன்படி 2 பழைய கட்டிடங்களை புதுப்பித்ததோடு நூலகம், விளையாட்டு அறை என்று பல்வேறு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தனர். அதோடு இன்று மாணவர்களோடு சேர்ந்து குடியரசு தின விழாவையும் கொண்டாடினர். குடியரசு தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் பிரம்மாண்ட தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணிப்பையால் 70 அடி நீளம் கொண்ட தேசிய கொடி வடிவமைத்து பார்வைக்க வைத்திருந்தனர். விழாவில் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒற்றுமையை வலியுறுத்தி சமாதான புறவை பறக்கவிட்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் உறுதிமொழி ஏற்றனர். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் 70வது குடியரசு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆதியோகி சிலை நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்ட கொடி கம்பத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேரூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், தன்னார்வலர்கள், மாணவர்கள் என்று திரளானவர்கள் பங்கேற்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. கோவில்பட்டி அரிமா சங்கம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. 12 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பந்தயத்தில் ஆண்கள் பிரிவில் நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஆப்ரஹாம் முதலிடம் பிடித்தார். பெண்கள் பிரிவில் முப்பிலிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமதி முதலிடம் பிடித்தார். இந்த பந்தயத்தில் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இலவசமாக தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. கஜா புயலில் ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் அன்னவயல் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட 515 மாணவ மாணவிகளுக்கு அறம் அறக்கட்டளை சார்பில் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் காரியப்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கண்டனம் தெரிவித்தனர். திருவாரூர் முதல் நாகை வரை ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் விளைநிலங்களை பாழாக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். ராமேஸ்வரத்தில் மண்டபம், பாம்பன் இடையிலான புதிய ரயில் பாலம் அமைக்க மண் பரிசோதனை பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தில் கப்பல் செல்வதற்காக அமைக்கப்பட்ட தூக்கு பாலம் தற்போது பழுதடைந்துள்ளது. இதனால் 1240 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலம் கட்டப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்தது. முதற்கட்டமாக தற்போது மண் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டாஸ்மாக் கடை ஊழியர்களை துப்பாக்கியால் சுட்டு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். மேல்புழுதியூர் பெருமூட்டம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு நேற்றிரவு கடை அடைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் வந்தனர். அவர்கள் ஊழியர் சண்முகத்தை துப்பாக்கியால் சுட்டும்
லட்சுமணன் என்பவரை தாக்கியும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். இருவரும் சத்தம் போட்டதைத் தொடர்ந்து கொள்ளையர்கள் தப்பி சென்றனர். சென்னையிலிருந்து திருச்சிக்கு எடுத்து செல்லப்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 11,50,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசூலான திருச்சி கோட்டத்திற்கு சொந்தமான 11,50,000 ரூபாயை சூட்கேஸில் வைத்து பெரம்பலூர் கிளை துணை மேலாளர் திருச்சி பேருந்தில் எடுத்து சென்றுள்ளார். அப்போது அதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் பணத்தை அடித்து சென்றனர். இதுகுறித்து துணை மேலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கர்நாடக எல்லை அருகே நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடும் யானைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் மலையடிவார பகுதியான ஏமனூர் கிராமத்தில் சம்பத் என்பவரது தோட்டத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக பெண் யானை ஒன்று தஞ்சமடைந்தது. யானையை காப்பாற்ற அந்த பகுதி மக்கள் கால்நடை மருத்துவருக்கும் வன ஊழியர்களுக்கும் தகவல் கொடுத்தனர். உயிருக்கு போராடும் யானையை காப்பாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. காட்டேரி பூங்கா வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இரவு நேரங்களில் வன விலங்குகளின் நடமாட்டத்தை தவிர்ப்பதற்காக சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின் விளக்குகளின் வெளிச்சத்தால் காட்டு விலங்குகளின் வருகை கட்டுப்படுத்தப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகை அருகே வாய்க்காலில் பள்ளம் தோண்டிய பொழுது அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஐவநல்லூர் ஊராட்சியில் உள்ள செல்லூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. அப்பொழுது 2 அடி உயரமுள்ள கல்லால் செதுக்கப்பட்ட அம்மன் சிலை வாய்க்காலில் இருந்துள்ளது. உடனடியாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு சென்ற கிராம நிர்வாக அலுவலர் சிலையை மீட்டு வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தி மலை காய்கறிகள் சாகுபடி செய்யப்படுவதை தடுக்கும் விதமாக இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வது குறித்து 2 நாட்கள் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தோட்டக்கலைத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த இந்த கருத்தரங்கத்தில் ரசாயன உரங்களால் ஏற்படும் தீங்குகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். கருத்தரங்கத்தின் ஒரு பகுதியாக இயற்கை வேளாண்மை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு வகையான மலை காய்கறிகளை கொண்ட காய்கறி கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. சரிவர குப்பைகளை அள்ளாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருச்சியில் சாலையில் குப்பைகளை கொட்டி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பிள்ளை மாநகர பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை அள்ளாததால் நோய் தொற்று அபாயம் உள்ளதாக குற்றஞ்சாட்டிய அந்த பகுதி மக்கள் குப்பைகளை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலையில் கொட்டிய குப்பைகளை அள்ள பொதுமக்களை கட்டாயப்படுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் கடப்பூர் பகுதியில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை தரமற்று இருப்பதால் பெயர்ந்து கிடப்பதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் சுக்காம்பட்டியிலிருந்து கடலூர் தாலுகா பேருந்து நிலையம் வரை புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. தரமில்லாமல் போடப்பட்ட தார் சாலை 10 நாட்களிலேயே பெயர்ந்து கிடப்பதாகவும் இதனால் விபத்துகள் நடக்கும் அபாயம் உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தரமற்ற சாலையை ஆய்வு செய்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிமூட்டத்தால் ஆரணி புறவழிச்சாலை, ஆரணி திருவண்ணாமலை சாலை, ஆற்காடு சாலை, வேலூர் விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பல சாலைகளிலும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகனங்களை இயக்கினர். அடர்ந்த பனி காரணமாக சாலை தெரியாமல் இருந்ததால் பல இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. சாலைகளில் நடைபயிற்சி மேற்கொள்வோரும் அவதிப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள தனியார் பள்ளியின் சார்பில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிர்ணயிக்கப்பட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்த 20க்கும் மேற்பட்டோருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இடைப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பழனிக்கு வருகை தந்தனர். நேற்று தைப்பூசம் நிறைவடைந்த நிலையில் இடைப்பாடி பகுதியில் இருந்த பர்வத ராஜகுல சமூகத்தினர் பாத யாத்திரையாக இன்று பழனிக்கு வந்தனர். பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல வகை காவடிகளை சுமந்து பாத யாத்திரையாக வந்தனர். இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி மழைக்கோவிலில் தங்கி நாளை காலை சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள உள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று காவடி எடுத்து வந்துள்ள பர்வதராஜ குல மக்களுக்காக 25,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நேற்று தைப்பூசம் நிறைவடைந்த நிலையில் இன்று இடைப்பாடி பகுதியில் உள்ள ஏராளமானோர் காவடி சுமந்து பழனி மலைக்கோவிலுக்கு வந்துள்ளனர். மேலும் இன்று தங்கத்தேர் பவனியும் நடைபெறும். இதற்காக 25,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பஞ்சாமிர்தம் ஓராண்டு வரை கெட்டுப் போகாது என்றும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரியில் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலில் அமாவாசை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை திருவிழா 12 நாட்களாக சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு தை அமாவாசை திருவிழா இன்று காலை 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கோவில் சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு நேற்று மதியம் கோவிலுக்கு சங்குமுக தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் வாகனங்கள் ஒன்றுக்கொன்று முந்திச் செல்ல முயல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் கடந்த சில மாதங்களாக அதிக பாரம் ஏற்றி வரும் கனரக வாகனங்களால் விபத்து ஏற்படுவதும் சாலையின் நடுவே வாகனங்கள் பழுது ஏற்பட்டு நிற்பதும் தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனால் கனரக வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஆனால் தற்போது வாகனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்ல முயல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இலங்கையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு கடத்தி வரப்பட்ட தங்கத்தில் பறிமுதல் செய்ததுடன் கடத்தலுக்கு உதவிய கோவை விமான நிலைய ஊழியர்கள் 2 உட்பட 5 பேரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இலங்கையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு தங்கம் கடத்தி வரப்பட்டதாகவும் வந்த தகவலை அடுத்து கோவை விமான நிலையத்தில் பணிபுரியும் விமான நிலைய ஊழியர்களை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை செய்தனர். விமான நிலைய ஊழியர்கள் 2 உதவியுடன் தங்கம் கடத்தப்படுவதை உறுதி செய்த அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் தங்கம் கடத்தப்படுவது உறுதியானது. இதனையடுத்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இன்று திருக்காரவாசலில் விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளைநிலங்களை பாழாக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே கிரானைட் குவாரியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகே புதிய கிரானைட் குவாரியை திறக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் கிராம மக்கள் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று கிரானைட் குவாரியை திறப்பதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். கன்னியாகுமரியில் கட்டப்பட்டு வரும் திருப்பதி திருமலை கோவிலை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கத்தோலிக்க கோட்டார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் பிஷப் பீட்டர் ரெமிஜியோஸ் பார்வையிட்டார். கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரிய வளாகத்தில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 22 கோடி ரூபாய் செலவில் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. கட்டுமான பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த கோவிலை கத்தோலிக்க முன்னாள் ஆயர் பார்வையிட்டார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்த வந்த வனத்துறையினரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெள்ளை மணல் கிராமத்தில் கொள்ளிட மாற்றுப்படுகையில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் நிலக்கடலை, தர்பூசணி, கம்பு போன்ற பயிர்களை அந்த பகுதியினர் பயிரிட்டு வருகிறார்கள். இந்நிலையில் முன் அறிவிப்பின்றி நிலத்தை கையகப்படுத்த வந்த வனத்துறையினர் பயிர்கள் மற்றும் மின் மோட்டார்களை சேதப்படுத்தி வேலிகள் போட்டதாக குற்றஞ்சாட்டும் பொதுமக்கள் வனத்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் குளிர்பான கம்பெனியிலிருந்து கழிவுநீர் விவசாய நிலங்களில் வெளியேற்றப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏக்கர் சமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் குளிர்பான நிறுவனத்தின் கழிவுநீரை அந்த பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வெளியேற்றுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியும் அதிகரித்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மிதமான சீதோஷ்ண நிலையில் மட்டுமே விளையும் கேரட்டை தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே விவசாயி ஒருவர் வெற்றிகரமாக பயிர் செய்து அறுவடை செய்துள்ளார். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் மட்டுமே கேரட் பயிர் செய்யப்படுகிறது. கேரட் விளைச்சலுக்கு மிதமான மற்றும் குளிர்ச்சியான சீதோஷ்ண பருவநிலை தேவை. இந்நிலையில் பீளியனூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற விவசாயி மாற்றுப்பயிராக தனது நிலத்தில் கேரட் பயிரிட்டார். கேரட் நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் கிருஷ்ணன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பலாமரத்தில் ஏறிய தச்சு தொழிலாளி மின்சாரம் தாக்கி மரக்கிளையிலேயே உயிரிழந்தார். சரக்கல் விலை போதிய சேர்ந்த செந்தில்குமார் இன்று காலை தனது வீட்டில் உள்ள பலாமரத்தில் கிளைகளை வெட்ட முயன்ற போது அருகில் உள்ள மின்சார கம்பியில் மரம் உரசி உள்ளது. இதில் செந்தில்குமார் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதனால் மரக்கிளையில் இருந்தபடியே அவர் உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கோட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாலையோர மரத்தில் தூக்கில் தொங்கிய ஆணின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆத்தூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் சாலையோர மரம் ஒன்றில் அரை நிர்வாண நிலையில் ஆண் சடலம் தொங்குவதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. காவல் நிலைய எல்லை பிரச்சினை தொடர்பாக போலீசார் வருவதில் தாமதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அங்கு சென்ற ஆறுமுகநேரி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிதம்பரம் அருகே என்எல்சி நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்எல்சி நிறுவனத்தின் 3வது சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்காக விருத்தாச்சலம் மற்றும் புவனகிரி வட்டாரங்களில் சுமார் 12,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதை கண்டித்து கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நிலையில் அகர ஆலம்பாடி கிராம சபை கூட்டத்தில் என்எல்சிக்கு நிலம் வழங்க மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து வீடுகளில் கருப்பு கொடியும் ஏற்றப்பட்டது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அயனாவரத்தில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளியில் நடந்த கண்காட்சியில் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 338 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். கண்காட்சியில் தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், சாலை பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பான படிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே ரயில் தண்டவாளத்தில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பரனூர் அருகே தண்டவாளத்தில் கை கால்கள் சிதறிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இறந்தவருக்கு 55 வயது இருக்கலாம் என்றும் அவர் இஸ்லாமியர் என்பதும் தெரியவந்திருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். அவர் யார், எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது. சென்னை மணலி காமராஜர் சாலையில் காவல் உதவி ஆய்வாளர் சதீஷ் ஆட்டோ ஓட்டுநரை அடித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த நாட்களாகவே மணலி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களை தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி ஆட்டோக்களை பறிமுதல் செய்து வருவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள 7 கடைகளில் மேற்கூரையை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு கடைகளில் மேற்கூரையை பிரித்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்களுக்கு பணம் ஏதும் கிடைக்கவில்லை. இன்று காலை கடைகளை திறந்து பார்த்தபோது மேற்கூரை உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தண்ணீர் மற்றும் உணவிற்காக யானைகள் போன்ற வனவிலங்குகள் சாலையை கடப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். போதிய மழையின்றி வனக்குட்டைகள் வறண்டு கிடப்பதால் தண்ணீர் மற்றும் உணவை தேடி வனவிலங்குகள் வெளியேறி வருகின்றன. இதனால் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் வனவிலங்குகளை புகைப்படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மிதமான வேகத்தில் வாகனத்தை இயக்க வேண்டும். இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை வேளச்சேரியில் நடைபெறவுள்ள ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மீனம்பாக்கம் தனியார் கல்லூரியில் சகஸ்கார கானம் நடைபெற்றது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். கர்நாடக இசைக்கலைஞர் விதுஷி சௌமியா முன்னிலை வகித்தார். இசைக்கலைஞர்கள் வித்யா கல்யாணராமன், வினய கார்த்திக், கிருத்திகா நடராஜன், சிந்துஜா ஏகாம்பரம், சுசித்ரா பாலுசுப்ரமணியம் ஆகியோர் மேடையிலிருந்து பாட மாணவிகள் அவர்களுடன் இணைந்து பாடினார்கள்.